கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பேதுரு இயேசுவுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு அரண்மனை முற்றத்தில் காத்துட்டு இருந்தான். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைங்க அது. வேலைக்காரங்களோடு சேர்ந்து ஒருவனாக உட்கார்ந்துக்கிட்டான். யாரோ வேலைக்காரன் நினச்சிட்டு போட்டோம் நம்மளன்னு. ஆனாலும் ஒரு வேலைக்காரி, நீ இயேசுவோடு இருந்த அப்படின்ட்டா. இல்லை, இயேசுனா யாருன்னு தெரியாது சொல்லிட்டான். இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டு வாசலுக்கு போயிடுறான். வாசல் மண்டபத்துக்கு போயிடுறான். அங்கே போய் சேரதான் செய்தான். அதுக்குள்ளே இன்னொரு பெண் வந்து ஓடி வந்து, நீ நஸ்ரேயனாக இயேசுவோடு இருந்தாய், இவன் இருக்கானே, இவன் நான் இயேசுவோடு இருந்தான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் காமிக்கிறா. அப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தா அவ. அப்போ வந்து இவன் வந்து சத்தியம் பண்ண ஆரம்பித்தான். ஐயோ, எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியாதுங்க, எங்கே வேணால் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு பேதுரு பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தன்னுடைய உயிரை காப்பாற்றணும்ல, அப்படிலாம் பேச ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் தான் அமைதியாக அந்த இடம் இருந்துச்சு. அதுக்குள்ளே எல்லாருமே வந்து, இல்லைப்பா உன் பேச்சு வந்து வெளிப்படுத்துது. எல்லாருமே வந்து கேட்டாங்க பேதுருக்கிட்ட, நீ இயேசுவோடு இருந்தவன் தான். உடனே இயேசுவை சபிக்க ஆரம்பித்தான். எங்கே வேணால் சத்தியம் சொல்லு, நீங்கள் சத்தியம் பண்ணணும்னு சொல்லுங்கள், அங்கெல்லாம் சத்தியம் பண்ணுறேன். ஏன்னா இவர் யாருன்னே தெரியாது, அப்படி இயேசுனா யாருன்னே தெரியாதுன்னு மறுதளித்தான். சேவல் கூவுது. இயேசு சொன்ன அந்த டைம் முடியுது. இயேசு சேவல் கூவுவதற்கு முன்னே 3 தடவை நீ என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவேன்னு இயேசு சொல்லியிருந்தார்ல. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, சே என் உயிருக்காக நான் 3 தடவை இயேசு யார் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே சொல்லிட்டு அழுகுறான். மனம் உடைந்து அழுகுறான். விடியற்காலை ஆயிடுச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக இயேசுவை தூங்க உள்ள. பாவம் அந்த பிள்ளை ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏசப்பா அவருக்கு கொஞ்ச நேரம் தூங்க விட்டுருக்கலாம். அவரை தூங்கவே இல்லை. எப்படியாவது இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு இவனுங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து, எல்லா பிரதான ஆசாரியர்களும் வந்துட்டாங்கங்க. மூப்பர்கள் வந்துட்டு, கொலை பண்ணணும், இவரை கட்டுங்க, இப்போ எப்படியோ நம்ம பிடிச்சிட்டோம், நம்ம கையில் மாட்டிட்டாரு, விடக்கூடாது, கொண்டு போய் இந்த தேசாதிபதி பொந்திய பிலாத்துக்கிட்ட போய் ஒப்பு கொடுத்துருவோம், அவ்வளோதான் போதும், இவனை எப்படியாவது கொலை பண்ணிடணும், நம்ம கையில் மாட்டிட்டாரு, இனிமேல் இவரை விடக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து தேசாதிபதி பொந்திய பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறதுக்காக ரெடியாக கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்றாங்க. அதிகாலையில் எழுந்தால் எல்லோரும் ஒரு டீ குடிப்பாங்க, ஒரு காஃபி குடிப்பாங்க. இவங்களாம் பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட பிரதான ஆசாரியர்கள். தேவாலயத்தில் போய் அதிகாலை ஜெபம் நடத்திக்கலாம்ல, அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தனை சாவடிக்கணுன்னுக்காக எப்படி விடிய விடிய காத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பேதுரு ஒரு சைட் காத்துட்டு இருந்தால, அதே மாதிரி யூதாஸ் காரியத்தும் இவருக்கு என்ன நடக்க போகுது, எதுக்காக இவங்க இயேசுவை கேட்டாங்க, அப்போ தான் அவனுக்கு ஞானோதயம் பிறக்குது. இயேசுவை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டாங்கன்னு அப்போ தான் அவனுக்கு தெரியுது. எல்லோரும் சொல்கிறாங்கல்ல. உடனே 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் பிரதான ஆசாரியர் இடத்துலையும் மூப்பர்கள்கிட்டையும் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டான். இந்தாங்கப்பா 30 வெள்ளிக்காசு, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறான். உடனே அது என்ன, எங்களுக்கு என்ன, அது உன் பாடு, நீ பாவம் செய்துனா அது உன்னுடைய பாடு தான், அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்றாங்க இந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும். உடனே அந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் அவன் வெள்ளிக்காசை கொடுத்து இயேசுவை கூட்டிகிட்டு வந்துடலாம்னு நினச்சான். இயேசுவை மீட்டு எடுத்துடலாம், விட்டுருங்க, 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டேன்ல, விட்டுருங்க, அவங்க விட்டுடுவாங்கன்னு நினச்சான். அவங்க துரத்தி விட்டாங்க. இவன் 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்தில் தூக்கி எறிந்துட்டு நேராக போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். எதுக்கு இந்த தேவையில்லாத வம்பில்? அவன் அந்தளவு மனசு உடஞ்சிருச்சு. இயேசுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே. எவ்வளோ அன்பாக இருந்திருக்கான் பாருங்களேன் யூதாஸ் காரியோத்து. பிசாசு உள்ளே வந்துருச்சு அவனுக்குள்ளே. பிசாசு எப்படிங்க உள்ளே வரும்? பண ஆசை பிடிச்சவங்க கிட்ட ஓவர் பண ஆசை யாருக்கு இருக்கோ பிசாசு உள்ளே நுழைஞ்சிடுவான். இவன்ட்ட ஓவர் பண ஆசை இருந்துச்சு. அந்த பண பேராசையால் இயேசு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டார். 30 வெள்ளிக்காசு வந்துட்டோடனே அவனுக்கு இயேசு தெரிய ஆரம்பித்தார். அந்த 30 வெள்ளிக்காசை வச்சு என்ன வாங்கணும்னு நினச்சானோ அதை வாங்கியிருக்கலாம்ல, அதை கூட அனுபவிக்கலை. காலையில் நைட்டு வாங்கினான் 30 வெள்ளிக்காசு கையில் இருந்துச்சுல்ல, நைட்டே வாங்கிட்டான். இயேசுவை அரெஸ்ட் பண்ணோடனே கரெக்டாக கொடுத்துட்டான் பிரதான ஆசாரியன்.
அந்த 30 வெள்ளிக்காசை வச்சு ஏதாவது ஒன்று வாங்கி ஒரு பிரியாணியோ எதையோ ஒன்று வாங்கி சாப்பிட்ருக்கலாம், ஒரு நகை நட்டு வாங்கியிருந்துருக்கலாம். எதுவுமே வாங்கலை. பிசாசு அவனை விட்டு போயிட்டோன்னே அவன் அப்போ தான் பணம், ஐயோ இந்த பணம் என்கிட்ட இருக்குது, நிம்மதி இல்லையே, உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது தேவன்கிட்ட போய் ஒரு மன்னிப்பாது கேட்டிருந்துருக்கலாம். அவன் மனசே அவனை சாவடிச்சிருச்சு. நீ பாவி, நேராக போய் தேவாலயத்தில் போய் 30 வெள்ளிக்காசை தூக்கி போட்டான். தேவனே எனக்கு இது வேண்டாம், எனக்கு கேஸு தான் வேணும், தூக்கி போடுறான். ஆனால் அவன் தற்கொலை பண்ணாமல் இருந்திருக்கணும். அவன் தற்கொலை பண்ணிட்டான். கண்டிப்பாக அவன் நரகத்துக்கு தான் போயிருப்பான். அதான் ஏசு அப்பமே சொன்னார், ஐயோ ஐயோன்னாரு. அவன் கேட்கல. நம்மளுக்கு தேவன் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரோ போதும், அவ்வளோதான். பணப்பேராசை பிடிச்சி அலையக்கூடாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறது, 30 வெள்ளிக்காசு தூக்கி இப்படி தேவாலயத்தில் தூக்கி போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டானாமே இவன், அப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது, சரி ஒரு லேண்டு வாங்குவோம், அதை வாங்கி மற்றவங்க யூதர்கள் அல்லாதவர்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு கல்லறை தோட்டம் வேணும், நம்மளுக்கு ஒரு சுடுகாடு வேணும், அதை வாங்கிடலாம். இப்போ 30 வெள்ளிக்காசு என்பது எவ்வளோ வேல்யூ பாருங்களேன், ஒரு லேண்டு வாங்குகிற காசு. அப்போ நம்ம யூதாஸ்காரியஸ் ஒரு வீடு வாங்கி, ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிருப்பான் போல். அதுக்கு தான் அதை கேட்டானோ என்னவோ தெரில. அந்த லேண்டுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா இரத்த நிலம், அப்படி தான் பேர் வச்சாங்க. ஏன்னா இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. எரேமியா யூதாஸ்காரியத்தை பற்றி ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லி வச்சுருந்தான். அவன் 30 வெள்ளிக்காசு தூக்கி போடுவான், அதில் அவங்க லேண்டு வாங்குவாங்க, மற்றவங்களை ஃபாரினர்ஸை யூதர்கள் அல்லாதவர்களை அங்கே அடக்கம் பண்ணுவாங்க. அதற்காக அந்த லேண்டு, அந்த நிலம் உதவிச்சு. யூதாஸ்காரியத்துடைய வாழ்க்கை அநியாயமாக அழிஞ்சிடுச்சு. அதனால தான் ஐயோன்னார் இயேசு. எப்பா பண்ணாத, ஐயோ உனக்கு ஐயோ தான் சொன்னார். நேருக்கு நேர் பேசினா கூட, கடிந்து கொண்டால் கூட, பண ஆசை மனசில் இருந்ததுனால எதுவுமே அவனுக்கு உரைக்கல. பணம் கையில் வந்துட்டோன்னே மனசு உடஞ்சிருச்சு. என்னத்தை அனுபவித்தான்? எதையுமே அனுபவிக்காமல் செத்தான். இல்லை, கவனமாக இருங்க. நமக்கு போதும் என்ற அந்த மனசு இருக்கணும். ஏசு தான் வேணும். ஏசு அதிகமாக நம்மளுக்கு தேவை. அதில் தான் நம்ம இயேசுவை தேடுறதுல தான் திருப்தி அடையக்கூடாது. ஐயோ நான் இயேசுவை தேடணும், சரியாக நான் தேடலை, அதில் மும்முரமாக இருக்கணும். பணம், ஐயோ பணம் தேடணும், காலையில் எழுந்ததுலேருந்து பணம் பின்னாடி அலையாதீங்க. இயேசு கொடுத்துருவார் எல்லாத்தையும். அவரை தேடினால் மற்ற எல்லாத்தையுமே அவர் கூட கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.